அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிரியேட் பண்ண பைசல் இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வரிசையா வீடியோ பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, நான் பிட்காயின்ல ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 5 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் 5 ஹவர்ஸ் சைட்வேஸ் மார்னிங் இருந்து ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockல இருந்து பாத்தீங்கன்னா சைட்வேஸ்ல தான். ஸோ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் அப்படின்றத நான் லைவாவே காட்டுறேன். 5 minutes கேண்டில் ஓபன் பண்ணிட்டேன். ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. அது உங்களுக்கு ஒரு 30 பாயிண்ட் 25 பாயிண்ட் லாஸ் கொடுத்துருக்கு. சரியா? ஒரு 5 மணி நேரம் சைட்வேஸ்ல ஒரே ஒரு என்ட்ரி ஒரு 30 பாயிண்ட் லாஸ்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ஆனால் இங்க ஒரு என்ட்ரி பாத்தீங்களா, 5 minutesல இந்த என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஒரு 300-400 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்தோம். இதே இது நம்ம டைம் ஃப்ரேம் கம்மியாகும் போது நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் அதிகமாகும். சரிங்களா? நம்பர் ஆஃப் என்ட்ரிஸும் அதிகமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு லாசஸும் ரொம்ப அதிகமாகாது. ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளதான் இருக்கும். பாருங்க, 1 2 3 என்ட்ரி இருக்கா, 30 பாயிண்ட் ப்ராஃபிட். நான் 2வது கேண்டில் தான் கனெக்ட் பண்றேன். இங்கேயே செல் அடிச்சுட்டாங்க, 5 பாயிண்ட் போச்சு, 25 பாயிண்ட் ப்ராஃபிட். 2வது கேண்டில் இருந்து கனெக்ட் பண்றேன், 15 பாயிண்ட். அப்ப 15 பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் இருந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல ஒரு 15 பாயிண்ட் நம்மளுக்கு லாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் நமக்கு அக்யூரேட்டா பார்த்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் எப்ப நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதாவது ட்ரெண்ட், லிக்விடிட்டி, கேண்டில் கலர், இது மூணையும் நம்ம பார்க்கணும். அப்படின்ற போது இது அவாய்ட் ஆயிரும். ஒன்லி இது 2 மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு 20 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். சரிங்களா? நம்மளோட நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தா கூட நம்மளால ரொம்ப கம்மியான லாஸ்ல ட்ரேட் பண்ண முடியும். இதே இது உங்களுக்கு ட்ரெண்ட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க 500-600 பாயிண்ட் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 மணி நேரமா மார்க்கெட் சைட்வேஸ். 1 minute கேண்டில் ஓபன் பண்ணிருக்கேன். பாருங்க, இந்த என்ட்ரி என்ட்ரானவனே எக்ஸிட் ஆயிடுது. 10 பாயிண்ட், 30 பாயிண்ட், இங்க ஒரு 20 பாயிண்ட் ப்ராஃபிட், 10 பாயிண்ட் மைனஸ். பை கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க, 10 பாயிண்ட் மைனஸ். இங்க ஒரு 5 பாயிண்ட் மைனஸ், 5 பாயிண்ட், 23 வருது. அப்ப 15 பாயிண்ட் ப்ராஃபிட், 25 பாயிண்ட் ப்ராஃபிட். இங்க போயிடுச்சு, 25 பாயிண்ட் போச்சுன்னா 25 பாயிண்ட் மைனஸ். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம ட்ரேட் பண்றோம். சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்ற காரணத்தினால நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகுது. சரிங்களா? நம்மளுடைய பழைய வீடியோலாம் பாருங்க, நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு. அதே இது அந்த லாஸை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா, நம்ம டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2-3 என்ட்ரி தான் கிடைக்கும். லாஸஸும் அதிகமா வராது. சரிங்களா? ஸோ இது நான் அப்சர்வ் பண்ண விஷயம். ஸோ இது மாதிரியான நம்ம பெரிய லாஸ்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே நம்ம பையும் பண்றேன் செல்லும் பண்றேன்னா இங்க பாருங்க, உங்க ப்ராஃபிட் எவ்வளவு நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் வருது பாருங்க. இங்க செல்லும் பண்றேன் பையும் பண்றேன்னா இங்க ப்ராஃபிட் பாருங்க. சரியா? சோ இது மாதிரியான விஷயங்கள் மார்க்கெட்ல நடக்கிறதா நம்மளால எவ்வளவு அளவு லாஸ்ல நம்ம வெளியில வரோம் அப்படின்றதுதான் நம்மளுக்கு மெயினான முக்கியமான காரணம். சரிங்களா? நம்ம இண்டிகேட்டர் பத்தி டீட்டெயில் வேணும்னா நம்மளுக்கு பிங் பண்ணுங்க. நன்றி.